இயேசு நாமத்திலே உங்களை எல்லாரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் உங்களை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். கால வேளையிலே ஆண்டோடைய வசனத்தை உங்களுக்கு சொல்லி ஜெயிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறோம். தினம் ஒரு லோக வார்த்தை தான் நான் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் சொல்லிக் கொண்டு வருகிறோம். இந்த நாளில் ஒரு புதிய வார்த்தை நான் உங்களுக்கு சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். எபேசியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். எபேசியர் 4:26 அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு நிருபங்கள் எழுதும் பொழுது அவர் சொல்றாரு, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக உங்கள் எரிச்சல் தனிய கடவுள். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்க, சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவுள். உங்கள் எரிச்சல் தனிய கடவுது. கோபத்தினால என்ன வரும்? எரிச்சல் வரும். எரிச்சல்னாலதான் பாவம் வரும். ஆனா அதுக்கு முன்பாக என்ன செய்யாது? அது தனிய கடவுது. இங்கே பாருங்க, அநேக காரியங்களை குறித்து சொல்லி கொண்டு வருகிறார். நாம ஒரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும்? எல்லாருக்கும் தான் கோபம் வரும். இயேசு கூட கோபம் வந்துச்சு. அவருக்கு எப்படி கோபம் வந்துச்சு தெரியுமா? தன்னுடைய தொழுகை பண்ணுற இடம் ஆலயத்தை கள்ளர் குகையாய் மாத்தினார். ஆலயம் எல்லாரும் தொழுது கொள்ற, ஆராதிக்கிற ஆண்டவரை வசனங்களை வாசிக்க, அதனால்களே வசனங்களை வாசிக்கவும் தியானம் பண்ணுமான ஒரு இடம். அந்த இடத்துல பலி செலுத்தும்படி காசுக்காரர்கள், காசுக்கு காசு கொடுத்து காசு வட்டி வாங்குவாங்க. அந்த மாதிரி காசுக்காரங்க, புறா வைக்கிறவங்க எல்லாம் வந்தாங்க. அதெல்லாம் பார்த்த உடனே ஆண்டவருக்கு ரொம்ப கோவம் அவர் சாட்டை எடுத்தார். எடுத்து யாரையும் அடிக்கல, சாட்டை எடுத்து எல்லாத்தையும் துரத்தினார். அவருக்கு ஒரு கோபம். என்ன கோபம்? தேவ பிதாவின் ஆலயத்தை நீங்கள் கள்ளர் குகையாய் மாற்றி விட்டீர்களே என்கிற ஒரு கோபம். இப்பவும் கோபம் வரணும். எல்லாத்துக்கும் கோபம் வரும். கோபம் இல்லாத ஆளே கிடையாது. வீட்டுல பார்த்தா டெய்லி அதான் நடக்குது. ஒரு சண்டைக்கு காரணமே கோபம் தான். அந்த கோபம் வரும்போது நீங்கள் பாவத்திலே விழுந்து விடாதீர்கள். ஒரு கோபம் ஒரு பெரிய பாவத்தை கொண்டு வந்து நிறுத்திடும். சில குடும்பங்களில் புருஷனும் மனைவியும் கோபம் கொண்டு பேசாம இருப்பாங்க. ஆனா எது வரைக்கும் அப்படி இருக்கணும் அப்படி போட்டிருக்குன்னா, காலையில ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா சாயங்காலத்தில் அதை என்ன செய்யணும்? ஸ்டாப். அதை திரும்ப என்ன செய்யணும்? வாபஸ் வாங்கிடணும். சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பாக, அதான் மிக முக்கியது. சூரியன் அஸ்தமித்த பிறகு அது நீடிச்சுச்சுன்னா அது தொடரும். அது தொடர்ந்தால் உங்களுக்கு நடுவில் ஒருத்தன் வந்துருவான். அது அடுத்த வசனத்துல போட்டிருக்கு. பிசாசுக்கு இடம் கொடாமல் நீங்கள் அப்படி செய்யும். பிசாசு வந்துடுவான், பிரச்சனையை உண்டாக்குற. பாருங்க, அப்ப ஒரு கோபம் கொள்ளுது நல்லதுதான். சில திருத்தங்களுக்கு கோபப்படுவாங்க. ஆனா கோபம் அதை நம்மை கட்டுகிறதாய் மாற்றும். அது நமக்கு பிரயோஜனமாய் மாற்றும். கோபத்தினால அழிவு வரக்கூடாது. கோபத்தினால என்ன சொல்ற? பாவம் வரக்கூடாது. அநேகருடைய பாருங்க, ஜெயில எல்லாம் போய் பாத்தீங்கன்னா கைதிகள்கிட்ட போய் பார்த்து பேசுனீங்கன்னா அந்த கைதிகள்லாம் சொல்லுவாங்க, எப்படிப்பா நீ உள்ள வந்த? கொலை செய்தவன், கொள்ளையடித்தவன்லாம் இருப்பான். அப்போ ஒரு மனுஷனை கேட்கும். அவன் சொல்றான், என்ன சொல்றான் தெரியுமா? எனக்கு திடீர்னு கோவம் வந்துச்சு. கோவம் என்ன பண்ணுன்னே தெரியல. என் மனைவிக்கு விரோதமா கோவம் வந்துச்சு. ஒரு சின்ன தப்புண்டா, அதுக்கு நான் கோவப்பட்டோன்னு எனக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. அப்ப கையில ஒண்ணும் கிடைக்கல. ஒரு உலக்கை எடுத்து சும்மா தலையில ஒரு தட்டினா, அவ்வளவுதான். உலக்கை எடுத்து தட்டிட்டான், டமான்னு விழுந்து செத்தே போயிட்டான். அதுக்கப்புறம் பாக்குறான், தட்டி தட்டி எழுப்புறான், எழுப்பவே இல்லை, அவன் செத்துட்டான். அவன் சாவடிக்கணும்னு சாவடிக்கல. அவன் கோபத்தின் உச்ச நிலையில ஒரு பெரிய தவறு பண்ணிட்டான், மர்டர் பண்ணிட்டான். இதுதான் மிக முக்கியமான காரியம். இன்னைக்கு ஒரு கோபத்தின் உச்சியில பண்ணுற காரியங்கள் மிக மிக பெரிய காரியங்களா இருக்குது. அது பயங்கரமான ஜெயில் தண்டனைக்குரிய காரியமா இருக்குது. பெரிய பாவத்துக்குரிய காரியமா இருக்கு. அப்படி பார்க்கலாம். அப்போ அவன் பார்த்து அவன் ஒரே அழுகுறான். நான் அப்படி செய்யணும்னு நினைக்கல. ஐயோ, நான் தப்பு பண்ணிட்டேன். என் மனைவி நானே என் கையில கொண்டுட்டேன் அப்படி சொல்லி அவன் அழுகுறான். காரணம், ஒரு நிமிஷம் அந்த கோபம் அவருடைய வாழ்க்கையே சூன்யமாக்கிச்சு. இன்றைக்கும் அதனாலதான் ஆண்டு சொல்றாரு பாருங்க, அப்போஸ்தலன் பவுல் மூலமா எபேசியருக்கு போய், நீ கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர். அப்படி ஒரு கோபம் நீடிக்குமானால் பாருங்க, அது சொல்லப்பட்டிருக்கு, உங்கள் எரிச்சல் அதாவது சூரியன் அஸ்தமிக்கு முன்னாலே, சாயங்காலம் வர்றதுக்கு முன்னால, சூரியன் 6 மணிக்கு 5:30 உள்ள போகுதுன்னா 6 மணிக்கு போகுதுன்னா அதுக்கு முன்பாகவே என்ன செய்யணுமா? தனிய கடவுது.
இன்னைக்கு தனிச்சிடும், அதை அப்படியே முடிச்சிடணும். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் எப்படி இருக்கிறதா? உங்க குடும்பத்துல கோபமா இருக்கிறீங்களா? எப்ப பார்த்தாலும் பிள்ளை மேல கோவம், எப்ப பார்த்தாலும் தாய் தகப்பன் மேல கோவம், எப்ப பார்த்தாலும் சகோதரிட்ட கோபமா இருக்கிறீங்களா? சற்று யோசனை பண்ணி பாருங்க. அந்த கோபம் உங்களை பாவத்துக்குள்ளா நடத்த வேண்டாம். அந்த கோபம் பாருங்க, அநேக கோபத்தினாலதான் இன்னைக்கு நாடே இப்படி இருக்குது பாருங்க. இன்னைக்கு நாடு யுத்தங்கள் வரப்போகுது, எல்லாம் கோபத்தினால்தான். அவன் அப்படி செஞ்சுட்டான், இவன் இப்படி செஞ்சுட்டான், அவன் விட மாட்டேன் அப்படிங்கிற கோபம் அது தனிய வேண்டும். கோபத்தினாலே பாவம் வரும், பாவத்தினாலே தண்டனை வரும், பிசாசு உள்ள வந்துடுவான். பாருங்க, 2 பேர் புருஷன் மனைவி சண்டை போட்டுட்டு இருந்தாங்கன்னு வைங்க, பேசாமல் இருந்தாங்கன்னு வைங்க, தனித்தனியே பெட்டில் படுத்துருவாங்க. ஒரே பெட்டில் அந்த லாஸ்ட்ல இந்த லாஸ்ட்ல படுத்துருவாங்க. அப்படி நீங்க படுக்கும்போது நடுவுல வந்து பிசாசு படுப்பான். உங்க 2 சேர விடாம நான் பண்றேன்டான்னு சொல்லுவான். இந்த நாள் அருமையானவர்களே, அந்த கோபத்துக்கு இடம் கொடாதீர்கள். கர்த்தர்னு சொல்லுங்க, ஆண்டவரே நான் மன்னிக்கிறேன். சாயங்காலத்துக்குள்ள உங்க கோபம் தனியே கடவுள், எரிச்சல் தனியே கடவுள், அது உங்களை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நாளிலும் உங்க வாழ்க்கையில் அப்படி செய்யுங்க. உங்க கோபத்தை கர்த்தர் மாற்றுவார். ஆண்டுடைய வசனம் உங்களுக்கு மாற்று. வசனம் சொல்லுது மாறட்டும். அது மாறும்போது சமாதானம் உண்டாகும், சந்தோஷம் உண்டாகும், நிம்மதி உண்டாகும். அது மறுபடியும் உங்க வாழ்க்கை அது உங்களை கட்டி எழுப்பும். நாளுக்குள்ள ஒப்பு கொடுங்க, கோபத்தை ஒப்பு கொடுங்க. தனியே கடவுது கோபங்களை பாவம் செய்யாம இருக்க கர்த்தரை கேளுங்க. கர்த்தர் உங்களையும் குடும்பத்தையும் இந்த நாளுக்குள்ள ஆசீர்வதித்து நீங்கள் கோபம் இல்லாத வாழ்க்கை உங்களுக்கு கொடுப்பாராக. ஆமென்.